ஹாய் ஹலோ வணக்கம். கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொண்டக்கடலையை முந்தின நாளே என்ன செஞ்சுருக்கேன், ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அவிச்சு என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை என்ன செய்யுங்க, அடுப்பில் வச்சுட்டு அது கூட எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, வெங்காயம் போட்டு நல்லா என்ன செய்யணும், வெங்காயம் வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிடுங்க. காயப்பொடி, மஞ்சளும் காயப்பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நினச்சிங்க வதக்கி விட்டுக்கோங்க. போக சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுங்கள். சில்லி பவுட்ரு கூட தக்காளியும் என்ன செஞ்சுங்க ஆட் பண்ணி நல்லா அதை என்ன செஞ்சுட்டு வதங்கட்டும். வதங்குற மீன் பாயில் என்ன செஞ்சுக்கலாம், தேங்காய், பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி இதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக இந்த வதங்கிட்டு இருக்கிற இந்த தக்காளி கூட என்ன செஞ்சுருங்க, கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காவை உள்ள ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. இனிமேல் இந்த கிரேவி என்ன செய்யணும், நல்லா கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்ட் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சுன்னா நல்லா டேஸ்டியான கொண்டக்கடலை கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.